உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கூட இருக்க எவனும் எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போடுறதுக்கு வர்றதில்லை இப்போ. அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்லை. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியாக கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் அந்த பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழாவில் பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவும் நிம்மதியாக இருக்க முடியாது. பார்த்துக்கோங்க. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தொடுது. நீங்கள் 350 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்க முடியாது. இந்த 300 ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும்.